ஒரு ஆக்னே வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடாது. டூத் பேஸ்ட், பேக்கிங் சோடா, டர்மரிக், சலைவா அப்ளை பண்றது, சாண்டல்வுட் பவுடர், இதெல்லாம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணக்கூடாது. சில திங்ஸ்க்கு வந்துட்டு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருந்தாலுமே அந்த ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியை விட நிறைய வந்துட்டு இரிட்டன் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இல்ல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட ஆக்னேவை வந்துட்டு பிரிக் பண்ணாதீங்க, பாப் அவுட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காரிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹெவியான காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. டயட் அப்படின்னு பார்க்குறப்போ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ், அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை கன்சியூம் பண்ண உடனே எந்தெந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளோட இன்சுலினை உடனே பைக் பண்ணும் அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் இருக்க மாதிரி ஃபுட்ஸை பார்த்து ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. அண்ட் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லி 2 டம்ளர் பால் குடிக்கிறவங்களா இருந்தால் 1 டம்ளர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆக்னே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.